நன்றியாக. சின்ன பிள்ளை கை தட்டுறது அதுதான் நமக்கு பெருசாக. நம்ம பிள்ளைக்கு அதை பற்றி கவலை இல்லை. அற்புதமான காலம், அற்புதமான நல்ல ஒரு ஆன்மீகம் பொருந்திய நல்ல இடம். இந்த அற்புதமான இடத்திற்கு வரும் தந்தை இறைவனுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த என் உடன்பரவாய் சகோதரன் செய்யாமங்கலம் அருமை தம்பி ராமதாஸ் கலைக்குழுவின் சார்பாகவும் வந்திருக்கும் நாடக கலை ரசிகர்களின் சார்பாகவும் அற்புதமான பக்கமேளம் சரவணன் ஜெயராஜ் மாப்பிள்ள வெற்றிவேல் அற்புதமான பக்கமேளம். நடிகர்களை சர்வ பூதியா போட்டாலும் பக்கமேளம் நல்லா இருந்தா அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லா நடிகர்களும் நல்ல நடிகர்கள், பக்கமேளம் நல்ல பக்கமேளம், பக்கா மேளம் அப்படிங்கிற மாதிரி கூத்துப்பாரி கொட்டுப்பாரிங்கிறதுக்கு இலக்கணம் வகுத்தார் போல இறைவனுடைய கருணை இல்லாமல் இவையெல்லாம் சாத்தியமாகாது. ஆக இறைவன் மிகப்பெரியவன், அவனின்றி ஓர் அணுகும் வசையாது என்பார்கள். அதனால்தான் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதிகள் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சிவனை சொன்னார்கள். அதனால்தான் சிவாய நமவென்று சிந்தித்திருந்தாலே அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படி என்றாலே சிவன் வந்து விடுவானா. அதனால்தான் அப்படி சிவன் வந்துதான் உலகத்தில் 64 நாயன்மார்களுக்கு பெருமை தேடி தந்தவன் சிவன். அதனால்தான் கண்ணதாசன் சொல்லுவான், கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும் என்பான் கண்ணதாசன். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று சொல்வதை போல ஒரு குழந்தைய பக்குவமா கூப்பிட்டா வாடா ராசாத்தி வாடா அப்படின்னா வந்துடும். அதை விட்டு குழந்தைய கூப்பிடுற தெரியாம இங்க வாடி அப்படின்னா போடான்ட்டு போயிருமா. அதே போல இறைவன் அந்த மாதிரி. அதனால்தான் காதலாகி கசிந்தொருகி கண்ணீர் மல்கி ஓடுவார் முன்னின்று நுண்மறி புய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயவே என்று பாடினார்கள். தெய்வத்தை பார்த்து தேவாரம் திருவாசகத்தை பாடித்தான் இறைவனை இருத்தார்கள். ஏனால் இறைவன் இசை வடிவமானவன். உலகத்திலே இசைதான் வாழ்கின்ற வாழ்க்கையில இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை இசை மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிமளிக்கிறது. பிறக்கும் போது தாலாட்டுங்கிற இசை இல்லையா, அதே போல கூட இந்த நலுங்கு கல்யாணம் மங்களகரமான அந்த இசை, அதே போல எல்லாம் முடிந்து பிள்ளை குட்டி பேரை பேச்சு எல்லாம் எடுத்துட்டு போகையில ஒப்பாரிங்கிற இசையோடு மனிதன் சென்று விடுகின்றார். அதனால்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இசைக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கிறதோ அதே போல இறைவனுக்கும் மனிதனுக்கும் உலகத்திலே சம்பந்தம் இருப்பதனால்தான் இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பாடும் பொழுது பகவான் பெரியவனாகிறானா இல்லை இந்த பக்தர்கள் பெரியவர்கள் ஆகிறார்களா என்று பார்க்கும் பொழுது பக்தர்கள் தான் பெரியவர்கள். இந்த ரசிகன் இல்லை என்றால் அங்கே பகவான் இல்லை. அதனால்தான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருக்கின்றான் ஒருவன், அவனை புரிந்தால் அவன்தான் இறைவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இறைவன் தானே, இதைதான் மனுஷனால முடியாத உலகத்துல இறைவன் பார்த்துத்தான் இதெல்லாம் சொல்றோம். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரியா அப்படின்ற மாதிரி இல்லையா? அப்ப கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருன்னா மனித உருவிலே தெய்வம் வருகிறது. அதனால்தான் மகாபாரதத்திலே தெய்வம் கிருஷ்ணனாக வந்தாலும் அங்கே அர்ஜுனுக்கு நல்ல வழியை காண்பித்தவன் அங்கே கிருஷ்ண பரமாத்மா. அதனால்தான் சொன்னான், தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது. கிருஷ்ணா உன்னால படைச்சுட்டா, நான் தெய்வமா நீ சாரதியா முன்னால்தான் இந்த பார்த்தனுக்கு நீ சாரதி, பார்த்த சாரதி. அவன் பார்த்த சாரதி, நம்ம எல்லாம் பார்க்காத சாரதி. நம்ம பார்த்திருக்கோமா? சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கலாம். அவன் பார்த்த சாரதி நேருக்கு நேர். அதனால்தான் சொன்னான் மகாபாரதத்திலே, நாட்டுக்கும் வீட்டுக்கும் எங்க அண்ணா துரியோதனன் வந்தார், ஆனால் கண்ணா உன் கண்ணுக்கும் உன் கருத்துக்கும் நான் தானே வந்திருக்கிறேன். அதனால நீ என் பக்கம் வந்துரு, நீ வந்துட்டா போதும். இவங்களை பூரா நீ வந்து அந்த சூரியபாகத்தை சாரதிகள் சேர எடுத்து நீ சாரதியா இந்த ஓட்டு இவங்களை பூரா பேரை மேல நான் ஓட்டிடுறேன் அப்படின்றதுனால தர்மத்தின் வாழ்வு நன்மை சோது கவினாலும் என்றோ ஒரு நாள் தர்மமே வெல்லும் என்பதற்காகத்தான் அந்த முருகனை இன்று
நாம் எப்படி மாலோனின் மருகனாக இருக்கின்றாலோ மாலோனின் மருகனை மன்றாடி மைந்தனை வானவ தேவர்களுக்கு மேலான அந்த முருகனைத்தான் இந்த இடத்திலே வணங்க வேண்டும் என்று காணப்படுது. பன்னிருமிழிகளிலே பக்கமேளம்னாலே எனக்கு சிரமம் இல்லாம இருக்கும். பாதி வேலையை அவன் முடிச்சு விடுவேன், நீதி வேலையை தான் நான் பார்க்கணும். அதனால்தான் கரைப்பால் கரைத்தால் கல்லும் கரையுங்கிற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. என்ன நல்லா இருக்கணும், நாய்க்கு நூறுக்கு நல்லா இருக்கு. இது தொண்டையாடாது, தொண்டையில் குரல் வள்ளம். யாராவது சொன்னா குரல் நீதி யாழ் நீதி என்பர்கள் தம்மக்கள் சில நேரம் ஆச்சரியமா சொல்லுவோம். தொண்டையா இது எந்த தண்டி குரல் அப்படின்னு. அதான் குரல் கைக்கிளை உலை இழி விளறி சுத்தம் சாதம் என்றார்கள் சப்த சுரங்கள் ஏழிலே. அந்த சப்த சுரங்கள் ஏழுக்கும் கொஞ்சம் கூட சுதுபேதம் இல்லாமல் தென் பாண்டிச்சி மொழியிலே சும்மா இருக்க மாட்டாரோடும் வீதியிலே நான் பாட வந்தவரே சந்திரரை சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரை சூரியரே நட்சத்திர நாயகரே அமரன் கதைய கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே வீரமுள்ள அவே மரவர் கூறவனுக்கு வீரமுள்ள அம்பளே நாமரவர் கொள்ள மணிப்புள்ளே செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டி பட்டக்கேளே
மனபோல் துன்பம் பணிப்போல் நீங்கு அறிரோ அறிராரோ 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 சந்திரனை கூப்பிடுங்க ஒரு ஜனங்க செகுல அரங்கவனா வாழ்த்த வேணுங்க பொங்கும் எந்த ஜீவனோ சந்திரன புத்திரங்க படிக்கும் பழையத்துக்காரோ சங்கீத கூப்பிடுங்க பாடு கோரிகளை கூப்பிடுங்க சோராக்கி மரமங்கை வச்சு புட்ட மண்ணு கூட பொன்னாகும் மண்ணை வருங்காலி வட்ட பொன்னரும் தங்க பேரு வரும் நன்றி நன்றிமா.
அவள் வடத்திற்கு அற்புதமான ஒரு கால முதலே வந்திருக்கிறது. நாரதன் என்ற பெயர் கொண்டு நான்முகன் தனக்கு மகன் என்று அருவமும் உறவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இந்த ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான். டைமிங் சரியா இருக்க எப்ப காத்திருந்தீங்களோ அருமை. தொழில என்னைக்கு சுறுசுறுப்பு விழுந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லையா? ஆமா, அற்புதம் அற்புதம். அதனால்தான் சொட்டவரி நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோட்டகையில் நீளம் வந்த சுதாரம் கண்டவடி வேலவடி சாப்பிடுவது ஆறெடுத்து ஆறெழுத்து மந்திரத்தை எந்த வகை சுந்தரத்தை எந்தி வகை ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெழுத்து ஓதினாலும் ஆறுமுகன் என்று நட்பாக ஓசி கடைசியில் வேணுமான்னு திருப்புகழ். திருப்புகளுக்கு பெருமை சேர்த்தவன் அருணகிரிநாதன். அதனால்தான் அருணகிரிநாதனுடைய அந்த தமிழ் திருப்புகழ் திக்குவாய் இருந்தா கூட அந்த திருப்புகளை படிச்சோம்னா அது திக்காமல் வார்த்தைகளை தந்து விடுவார் முருகன் என்பதற்கு உதாரணம். அதனால்தான் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முப்பொரு முத்தி குருமலை போகுது முப்பட்டது கட்டு திருவர் முப்பத்து முகத்தை தமிழ் அடிபோடு மத்தலை கட்டை கவிதோடு ஒற்றைக்கொரு மத்தை பொருளோடு கட்டை பகவத்தை பிரிவாடு மத்தலை கலவிய வெச்சைக்கைய வெட்ட தருவொரு பட்சத்தோடு அச்சி பருவரு வருவாடு திட்டிக்கழகத்து பரிபேறு முத்தப்பத வட்ட பகிரந்தி கொட்ட நடிக்க கருவடு கழிவாடு தொக்கு பரிவட்ட பகிரவ சுத்தத்தவு தொக்கு தொகடவு சுத்தத்தவுக்கு அப்படின்னு திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுன்னு இப்படி தமிழை சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பெருமை வருகின்றது. அதனால்தான் திருப்புகளை பாட பாட தமிழ் வளம் பெறும். தமிழை பேச பேச குரல் வலிமை பெறும். குரல் வலிமை பெற 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 இனிமை உண்டாகும். அதனால்தான் கற்க கசடர கற்பவை கற்றப்பில் கல்வியை படித்துக் கொண்டே இருந்தால் அருமையா வந்துகிட்டே இருக்கும். மழை திறந்த வெள்ளம் போல வந்துகிட்டே இருக்குமா. அதனால்தான் தொட்டு அனைத்தூர் மலர்கேணி மாந்தருக்கு கற்று அனைத்தூரும் அறிவு அப்படின்னா இல்லையா. இந்த கறக்க சுரப்பது பசும்பால். பாலை கறப்பாங்கல்ல, கறக்க கறக்க சுரக்கும். ரொம்ப கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு மிச்சம் வைக்காம கறக்க கூடாது, அது பெரிய பாவம். கண்ணுக்குட்டி கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு கண்ணுக்குட்டியை குடிக்க விடணும். அதான் கறக்க சுரப்பது பசுவின் பால், அறுக்க சுரப்பது தென்னம்பாலை. அதே போல இறைக்க சுரப்பது என்ன நீரு மணற்கேணி. அந்த காலத்துல கிணறுல தோண்டி இருப்பாங்கல்ல கிராமங்கள்ல. நம்ம தம்பியா போய் குளிக்கிறோம்ல நம்ம கிணத்துல, அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கிணறு வச்சிருப்பாங்க. அதுல தண்ணி இறக்க இறக்க ஊறிக்கிட்டே இருக்குமா. அதான் இறைக்க சொல்லப்படும் மணற்கேணி அப்படின்னு வள்ளுவன். அதே போல படிக்க படிக்க பெருமை தருவது அருமை தம்பி அவர்களுக்கு நன்றி. ஜெயமங்கலம் விஜயராம் என அருமை கண்மணிகளுக்கு நன்றி. நன்றி நன்றி. செய்யமங்கலம் எல்லாம் வந்திருக்கீங்க. செய்யமங்கலம் பக்கம் தானோ, ரொம்ப சந்தோஷம் தான். தம்பி சொன்னா ராமதாஸ் பிபிஎன்எல் ஊராட்சி மன்ற தலைவர் பாசத்துக்குரிய அன்பு மருமகன் அன்பு தம்பி பாலு அவர்கள் எனக்கு 100 ரூபாய் நல்கிறார். அன்புள்ளத்துக்கு நன்றி. இன்னைக்கு தான் குறிப்பிட்ட டயத்துல என்னை விட்டுருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா தம்பி ராமராஜ் நாடுனால இந்த டயம் பஞ்சுவாட்டி சரியா இருக்கணும். யாரா இருந்தாலும் முருகனை கூடி 4 மணிக்கு விட்டு அப்புறம் 5 மணிக்கு அவன் முடிச்சு போறது என்னன்னு பெரிய தப்பு இல்லையா? ஒரு 3:30 முருகனை விடணுமா? அதான் மரியாதை. சக்தி பாரதி இந்த மாதிரி கம்பெனி வரும்போது சரியா விட்டுறாங்க. சில நேரம் 2:20 ஆகிடுது வர்றதுக்கு நாரதர்களுக்கு. அதே அதாச்சாரி படுத்து தூங்கிடுறாங்க அவங்களும். அப்படி இருக்கக்கூடாது. டயம் பஞ்சுவாட்டி சரியா இருக்கணும். வாழ்க்கையில எதுலையுமே பஞ்சுவாட்டி சரியா இருக்கணும். மத்தியானம் 2 மணிக்கு மேல போச்சுன்னா பசி வந்துடுதா இல்லையா? 12:30 மணிக்கு வயசை கிள்ளுது, காலையில் 8 மணிக்கு பசி வந்துடுது.
நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால 8:30 மணிக்கு பசி வருதா இல்லையா? டைம் பார்த்து அது மசிக்குதா இல்லையா? அதே போல டைம் பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். அதே போல ஆணும் பெண்ணும் சேர்றது நல்ல நேரம் பார்த்தாலும் சேர விடுறோம். ராகு காலத்துக்கு சேர வேணாது. அப்புறம் ராகு காலத்தில் சேர்ந்தா என்ன வரலாம்? குழந்தை எப்படி வரும்? என்னடா தாழ்ச்சிக்காரி பப்பிட்டு எல்லாம் பேசி என்கிட்ட பேச முடியாதுடா. என்ன அழகாக பாடினார். மூட அர்த்த கிளீன் பண்றாரு. அப்ப அற்புதமான குரல் வளம். எண்ணெய் குரல் கருப்பு சிங்காரி கருப்பான கருங்குயில் குன்றத்து குயில் போல. கருங்குயில் குன்றத்துல குயில் எப்படி இருக்கும்னா 24 மணி நேரம் வாயை திறந்த வேண்டியே இருக்குமா, கூவிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி என்ன அழகாக பாடினார். கருப்பு வைரம்ங்கிறது கருப்பாத்தானங்க இருக்கு. முதல்ல அவன் பட்ட தீட்டத்தான் வைரம் ஜொலிக்குமா. அவன் முதல்ல கருப்பாத்தானே இருக்கு. அந்த மாதிரி கருப்பாக இருந்தாலும் என்ன அழகாக பாடினார். எப்படி பாடினார். கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லையே. இத 2 வரம் கேட்டாங்க. குந்தியும் கேட்டா கைகையும் கேட்டா 2 வரம். அதே மாதிரி முதல் வரம் சரியா வந்துருச்சு. 2 வரம் சரி. தனித்தனியா முக்கா 3 தடவை 3 தடவை வேற விடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தனித்தனியா இப்ப மாப்பிள்ளைக்கு எப்படி பாடினாள். திருப்புகழ் இல்லையே. அதான் நம்பர் 1 ஜெயராஜ் மாப்பிள்ள வந்துட்டு இருக்கேன். அப்ப அவளை பார்த்தாலும் மற்ற காலத்தில் பாக்குறாங்க. தம்பி ராமராஜ் அதே மாதிரி சரவணன். எப்படி உனக்கு ஒரு தடவை ஒன் சுவர் உங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லடா. இதுக்கு மேல இடத்துல சொல்றேன். சரி ஆஞ்சநேய புராதங்க பாட்டுக்கு பாட்டெடுத்து அவள் பாடியது கேட்டாரோ சொல்ல மாட்டாரோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடுவது கேட்டாரோ சொல்ல மாட்டாயோ.
நன்றி நம்பியலாம். இதுதான் மிச்சம் வரப்போகுது. வேற எப்படி காசு சம்பாரிச்சு என்ன எல்லாமே கூட வரப்போகுது. இந்த அப்பலாசுங்கிற ஒண்ணுதான் இந்த நேரத்துல மூணு ஜாமத்துல இவ்வளவு பூதியிலேயே இவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்னா அது இவ்வளவு பூதியிலேயே எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. அப்படியா? அதனாலதான் சுவரால் சித்திரத்துக்கு பெருமையா அல்லது சித்திரத்தால் சுவருக்கு பெருமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதான் சொன்னார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்க வைத்ததொரு கல்வி மனப்பழக்க மித்தமும் நடையும் ஒரு நடைப்பழக்கம் என்பது அறிந்து முகலக நட்பது நட்பு அல்ல. ஆக நெஞ்சத்து அகலக நட்பது நட்பு என்பதை போல மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீரில பிறந்தாள் அமுதவல்லி சுந்தரவல்லி. அப்படி பிறந்த காலையிலே அமுதவல்லியை ஏற்கனவே திருப்பரங்குன்றமரிலே தேவேந்திரனுக்கு மகளாக அங்கே திருப்பரங்குன்றம் முருகனுக்கு 6 படை வீட்டிலே முதற்படை வீடு. அந்த முதற்படை வீடிலே பங்குனி உத்திர திருநாள் அன்றைக்கு 33 கோடி தேவர்களும் சேர்ந்து அதில் நாரதனாக இருக்கக்கூடிய நானும் சேர்ந்து தெய்வயானை என்ற இவங்க அக்காவைத்தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அன்று திருப்பரங்குன்றத்திலே. இல்ல இவங்க அக்கான்னா ஒன்னே இல்லை, உனக்கு பின்னாடி இருக்காளே வள்ளி. ஆமா, வள்ளியோட அக்கா தானே. அதனால்தான் கடலில் கருவாகி புனலில் உருவானவர் முருகன் என்பேன். அதனால்தான் கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர் கண்ணமும் மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர். அந்த சிந்தையூரிலே இருக்கின்றார் சிவனின் நெற்றிக்கண்ணிலே கனலாகி அந்த கனலிலே தோன்றியவன் 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தையாகி அன்னை உமாதேவி வாரி அழைத்த போது 6 ஒன்றாகி வந்ததினால்தான் அருவமும் உருவமாகினார் அருணகிரியார். அந்த மாதிரி இந்த இடத்திலே வந்து வாட வந்திருக்கிறார். ஆக இவள் எப்படி தோன்றினாள் என்றால் அடுத்த ஜனனத்திலே மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீரிலே இருந்து ஆனந்தமாக விடக்கூடிய கண்ணீர் நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். அழுது கண்ணீர் வருது பாருங்க, அந்த கடி உப்பு கறிக்க. அதே போல என் போல ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் தவம் செய்து அந்த தவம் முற்றி விட்டால் இங்க கண்ணில் இருந்து தண்ணி வரும். அது இளநீர் மாதிரி இருக்குமா. இப்படி அதனாலதான் கிணத்து தண்ணி இனிக்குது, கிணத்து தண்ணி இனிக்குது, கடலு தண்ணி கரிக்குது. நிறத்துல 2 ஒன்னாத்தான் தெரியும். எடுத்து குடிக்கும் போதுதான் இது நல்ல தண்ணி, இது அந்த தண்ணி அப்படின்னு உப்பு தண்ணிங்க பேதம் குடிக்கும் போதுதானே தெரியுது. சில பேர் முகத்தை பார்த்தா தெரியும் இது சாப்பிட்ட கண்ணு சாப்பிடாத கண்ணு. அதாவது சாப்பிடாம இருந்தோம்னா முகம் கிறக்கமா தெரியும் இல்லப்பா. கிறக்கமா தெரியும். என்னப்பா முன்னாலாச்சு சாப்பிட்டு உடம்புக்கு சரியில்லை அப்படின்றோம் இல்லையா. அதே போல இன்னொரு கண்ணை பார்த்தோம்னா ஏதோ சாப்பிட்டு உள்ள போய் அதனால இந்த கண்ணு சிகப்பா இருக்கே, ஏதோ சாப்பிட்டு இருக்கிற கண்ணுன்னு கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி அதனால்தான் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பார்கள். அந்த முகத்தை பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கலாமா. அந்த மாதிரி அவருடைய முகத்திலே அதோமுகமாக இருக்கக்கூடிய தன்மையிலே முருகனுக்கு 6 முகம். அவர்தான் ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாரம் என ஈசனின் திருமுகங்களின் 5 சேர்ந்து விளங்கக்கூடிய 6 முகம்தான் முருகனுடைய 6 முகம். உங்களிடம் ஒரு நேரம் பேசினேன். ஆமா, வெட்டி பேசக்கூடாது, ஏதோ கண்ட பொருளுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல இங்கே மிச்சத்தை வந்து அதனால ஆக நீயும் ஒரு நாடல் என்ற நாட்டியம் ஆடோரு நான் இந்த ஆனந்தம் என் சொல்ல
வாடாத மலர் எடுத்து வாடாத மலர் உலகத்துல இருக்காரு. மலர் இன்னைக்கு வாடி இருக்கு. காலையில பார்க்கும்போது நல்ல மலர்ந்து நல்ல பெருமையா இருக்கும். மாலையில வாடிடும். எந்த மலரா இருந்தா, ஆனா வாடாத ஒரு மலர் இருக்குடா, அதான் வாடாமல்லி. வாடாமல்லி வாடாதுல்ல. என்ன தம்பி நீங்க என்னைய போட்டு திருப்பிக்கிட்டு இருக்கீங்க? வாடாமல்லி வாடுமாடா, ஆனா அப்படின்னு அந்த மாதிரி அடிக்கிறோம்னா இன்னைக்கு நினைச்ச ராமராஜ் தம்பி சரி கூட கொளுத்தாடுன்னு ஒண்ணு இருக்காள, அவளும் நல்லா பாடுறதா, அருமையாக பாடுகின்றாள். அதனால் அந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஒரு நாடகத்துக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல பையூரிலே பிறந்து பாலூரில் வளர்ந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் என்பார். அதனால்தான் கரு ஊரிலே இருந்து வந்தவள் சக்தி பாரதி இல்லையா தம்பி? அவளுக்கு ஊர் கரு ஊரு. நம்ம எல்லாருமே கரு ஊர்ல தானே நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இவன் மட்டுமா கரு ஊர்ல வந்தா என்ன? நம்ம கரு ஊர்ல இருந்தாலே தாயின் கரு ஊரிலே இருந்துதான் எல்லோரும் பிறந்து வந்திருக்கிறோம். என்ன திறமனா? அதனாலதான் எந்த ஊர் என்றவளே நீ இருந்த ஊரை நான் சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா அப்படின்னு. அதே போல ஆண்டவன் இருப்பது கரு அருகிலே, அதே போல ஒரு குழந்தை பிறப்பதும் தாயின் கரு அருகிலே. அதனால இந்த இடத்துல அப்பேற்பட்ட மானின் அந்த கரு ஊரிலே இருந்து பிறந்தவள் இவள். அதனால்தான் அம்மாளை அழகுமிகும் கண்மாளை ஆடி வரும் பெண்மானை இன்று திருமணம் புரிய வருவான் முருகப் பெருமானை அப்படின்னு முருகனுக்கும் வள்ளிக்கும் உங்க தலைமொழியில கல்யாணம் பண்ண போறேன் இல்லையா? ஆகையினால வந்திருப்பதுனால இப்ப தன்மையில இவளால் இந்த இடத்தை காணும் பொழுது நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தோம் திருக்கோவிலே வடிவார், திருக்கோவிலே வடிவார். நீர் இன்று ஆறில்லை, நீ இன்று நானில்லை, வேறின்றி மலர ஏதம்மா, வேறின்றி மலரே ஏதம்மா. நினைவாலை
அற்புதம். மார்போடின் மறுகடை தம்பி ராமராஜ் சொல்லுங்க. ரொம்ப நல்லா ஆச்சு. ஒரு லாஸ்ட்ல முடிக்கும் போது நீ நானும் ஒரு போட்டி போட்டு ஒரு வேலையை பார்ப்போமா? வெட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவன் நீ தூக்கிட்டு 3 கடையை தூக்கிட்டு வர முடியாது. அதனால அந்த பொண்ணுக்கு சொல்லுவ தனியா
ஒரு வில் முன்னுமணிச்சு ஒரு சொல் ஒரு எண் சரியா ஒரு மணி நேரம் என்னோட தம்பி சுந்தரம் நிறை மங்கைக்கு காவலாளியாக ஆதவன் ஒருவன் அங்கு முகமாக உலாவி வருகிறான். அவனை சந்திப்போம். எல்லாம் நல்ல விதமாக நடந்து முடிவடைய எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார். Su
என்னை அன்றி யாரறிவார் உன்னை நாடறிவேன் ராஜா பாட்டிசைக்க மேடை கண்டு ராகங்களை பலகிழுக்க ஏறானே ஊர்வலமே நடக்கவில்லை கண்ணிரண்டு போடட்டும் பொழியிலோ உள்ளம் மட்டும் போடட்டும் தேவதை போலொரு பொண்ணு வந்தாள் பாடுவாரு அமரன். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி தம்பி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சில பேரை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் வருது, சில பேரை பார்க்கல ஏன்டா அவனை பார்த்தோம்னு இருக்கேன், சில மூஞ்சியில பார்க்கல ஏன்டா இந்த மூஞ்சியில முடிச்சோங்கிற ஒரு விருப்பு வருது. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஏன்னா அவுசாரி போனாலும் முகராசி வேணும்டா. என்ன தம்பி, அவுசாரி போனாலும் அவுசாரியா போனாலும் முகராசி இருந்தா அவளுக்கு மார்க்கெட்டு விடாம இருக்கும். இல்லைன்னா முகராசி இல்லைன்னா ஒன்னும் சரிப்படாது உலகத்துல. அதுதான் சொன்னான், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிர் முளைக்கையிலே தெரியும். அப்ப முளையில கிள்ளிட்டோம்னா அவருடைய வளர்ச்சி என்னாகும். அதனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் கடங்கினார் வல்லவர், மனம்பாடி நின்றேன் என்பார் வள்ளல் பெருமாள். அதனால்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை தென்னாடுடைய சிவனையை போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு திருமுருகன், அதாவது திரு தணிகை முருகன் வள்ளலார் அவர்களுக்கு 9 வயதிலே நிலை கண்ணாடி முன்னாடி காட்சி தந்த நாடு இந்த நாடு, நம்ம நாடு. அதனால வடலூரில் தெய்வூஜ ஜோதி கண்டு அங்கே வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த நீதி கண்டேன்னா, அந்த மாதிரி இப்பேற்பட்ட அந்த வள்ளலாரும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்களும் அதே போல அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் பிறந்த நாடு இந்த தமிழ் மண், நம்ம நாடு. தமிழ் மண்ணுக்கு அவர்களால் தமிழுக்கு பெருமையா இல்லை தமிழால் அவர்களுக்கு பெருமையா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களால் தான் இந்த வீரம் விளைந்த மண்ணு உருவானதுக்கு காரணம் அவர்கள் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா தம்பி. யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதா வந்தங்கு காண மாட்டேன்.
ஒரு முயலை ஒரு நாய் விரட்டிக்கிட்டே போச்சு, எல்லாருக்கும் தெரியும். முயலை நாய் விரட்டிலே போனோம்னா குறிப்பிட்ட எல்லையில் அந்த முயல் காலை வச்ச உடனே பாருங்க தம்பி, திருப்பி நாயை விரட்ட முயல் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாய் பயந்து போய் ஓடிச்சான். அந்த இடம்தான் நம்ம பாஞ்சாலம் குறிச்சி அப்படின்றோம். உடனே பார்த்தா மண்ணு கட்டுறா அந்த இடத்துல கோட்டையை அப்படின்னு கட்டினானா. அந்த மாதிரி அதான் குறிப்பறியான் மரம்டான்னா, கவையாகி கொம்பாகி காத்தகத்தில் இருக்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோட வாசியான் நின்றான். குறிப்பறியான் மரம்ங்கிற மாதிரி குறிப்பறிந்ததுனாலதான் பெருவிட ஜாம்பவான்கள் காளையார் கோயில் இன்னைக்கு பாருங்க. காளையார் கோயிலை கட்டினாதான் பாடிச்சுல அந்த பொண்ணு, மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டியர் பாடுங்கடி. காளையார் கோயில மேல ஏறி நின்று பார்த்தோம்னா அதாவது மேற்க பார்த்தோம்னா நம்ம மதுரை மதி மீனாட்சி அம்மன் கோவில் தெரியுமா. அப்ப அந்த காலத்துல சுரங்க அமைச்சு கட்டின ஒரு பெரிய மாவீரர்கள் சின்ன மருது பெரிய மருது. அதனாலதான் மதுரை கோபுரம் தெரிந்திட செய்த மருது பாண்டியர்கள் பாடுங்கடின்னா. இப்பேற்பட்ட வரலாறுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் இவர்கள் எல்லாம். அதனால்தான் உலகத்துல போனா வராது ரெண்டு, வந்தால் போகாது ரெண்டு. தம்பி போனா வராதது உலகத்துல மானமும் உயிரும் தானடா. வந்தால் போகாதது புகழும் பழியும். அந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, கோபுரம் நல்லபடியா காலங்காலத்துக்கு நிலைச்சு நிக்கணுமேங்கிறதுக்காக அப்படி வந்தாங்களாம். திரும்பி வருவதும் போவது ரெண்டு. ஆமா, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில வந்து போய்கிட்டே இருக்கும். ஆமா, அதே மாதிரி சொன்னாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு. ஆமா, அதே வாரத்துக்கு ரெண்டு, மாதம் இரண்டு, மாசத்துக்கு ரெண்டு, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு. ஆமா, அதாவது தினசரி இருமுறை வெளிக்கு போகணும். ஆமா, அதே போல அதே வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதே போல மாதம் இருமுறைதான் பெண் போகம் குடும்பத்தில் இருக்கணும்ன்ற. அதே போல வருஷம் இருமுறை, வருஷம் இருமுறை பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். ஏன்னா உடலை வளர்க்க குடலை கழுவு அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்படிலாம் இருந்தாலும் அந்த காலத்திலாம் 100 வயசு வரைக்கும் இப்படிலாம் வாழ்ந்தாங்க. 120 வயசு 100 வயசு அப்படி ஒரு ஆட்டு கறியை ஒரு ஆட்டு இப்படி வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த காலத்துல உரம் இல்லாத சாப்பாடு. இன்னைக்கு பாரு இதுல பார்த்தாலும் உரம் தான். நெல்லு விளைஞ்ச பூமியில கல்லு விளைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி என்ன 2050 வருடத்துல வெளிநாட்டுக்கு தான் கையெழுத்தணும் போல இருக்கு. அதான் அன்னைக்கு சொன்னார்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் ஏன் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காற்று உயரும் உண்மரிப்பு நாட்டில். அன்னைக்கு கவிஞன் சொன்னதெல்லாம் வீணா போகுமா? வாயால சொல்லிட்டோம்னா தாயாருக்காக விட்டு கொடுக்கணும் அப்படிம்பாங்க தம்பி. அந்த மாதிரி உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பார்த்தோன்னா எனக்கு மட்ட மகிழ்ச்சி. சரிங்க, நாங்கள் எல்லாம் தேவர்கள், நாங்கள் எல்லாம் ராவுத்தர்கள், நாங்கள் எல்லாம் முனிவர்கள், நாங்கள் எல்லாம் துணிவர்கள், நீங்கள் எல்லாம் மனிதர்கள். மனிதர்னா யார் மனிதர்? மனிதர்னா 6 அறிவு உள்ள ஒரு மனிதர் தம்பி. ஓரறிவு மரம் செடி கொடிகள், ஈரறிவு புழுப்பூச்சி, 3 அறிவு நீரில் வாழக்கூடிய மீன் சந்து, 4 அறிவு பறவை இனம், 5 அறிவு ஆடு மாடு, 6வது அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவோட இன்னைக்கு எல்லா மனுஷனும் சொல்ல முடியுதா? இந்த நாடகத்தேவாள் அழகா இந்த தம்பியெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. இவர்கள் எல்லாம் மனிதர்கள், இவர்களெல்லாம் ஞானம் பொருந்திய ஜாம்பவான்கள், இவர்கள் எல்லாம் இவ்வளவு பொறுமையோடு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவர்கள் மனிதர்கள். ஆனா நான் மனிதன் சொன்னா ஒத்துக்கிற முடியுமா? திடீர்னு ஒரு ஆளை பார்த்து அதான் வள்ளலாறு நடந்து வரும்பொழுது எந்திரிச்சு கும்பிட்டாரா, இதோ வருகிறார் மனிதன் வருகிறார் அப்படின்னு எந்திரிச்சு கும்பிட்டாரு ஞானி. அவர் வள்ளலார பார்க்கல அவருக்கு மனுஷன் மாதிரி தெரிஞ்சது. மற்றவெல்லாம் பார்க்கும்போது ஆடு போகுது மாடு போகுது எறும்பு போகுதுன்னு சொன்னவர் வள்ளலார பார்த்து மனுஷன் போறான் அப்படி ஏன் சொன்னாரு? அப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாடு இருள் உள்ள நாடு. ஏன் மகாபாரதத்துல கேட்கலையா? உலகத்துல நல்ல மனுஷன் எத்தனை பேருக்கான்னு பார்த்து விடான்னு துரியோதனை சொன்னார். துரியோதனை ஊரெல்லாம் பார்த்து சொன்னானா குருநாதரே உலகத்துல யாரும் நல்ல மனுஷனே இல்லை அப்படின்னு துரியோதனை சொல்ல. அப்படியா சகாதேவா நீ சென்று பார்த்து வா, உலகத்திலே எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே சகாதேவன் போய் பார்த்து வந்து சொன்னானா, குருநாதா உலகத்திலே எல்லோரும் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் நல்லவரே அப்படின்னு கிருஷ்ண பக்தியில ஐயா பி சின்னப்ப பாடுவார். எல்லோரும் நல்லவரே அப்படின்னார்.
அந்த மாதிரி எல்லோரும் நல்லவராகத்தான் இருக்கிறார் என்று சகாதேவனுக்கு தெரிஞ்சிச்சு. துரியோதனுக்கு கெட்டவனா தெரிஞ்சியே. இன்னைக்கு சொன்னார்ல கவிஞர் வைரமுத்து, அடுத்த வீடு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அழைப்பவன் மனிதனா, கொடுமை கண்டும் கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா, கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா, அவனே மனிதன். அவன் தான் மனுஷன். ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மற்றும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா, அவனே மனிதன். மனிதன் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாஞ்சையோடு போரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். மனிதன் மனிதன் அப்படின்னாருல்ல, அந்த மாதிரி அவர்கள் தான் மனிதர்கள். ஒரு கோயில் நல்லா இருக்கணும், காலங்காலத்துக்கு பேர் சொல்லணும்னு நினைச்சு உயிர் போனாலும் பரவாயில்லடா அப்படின்னு வந்து சரணடைந்தார்களே, அவர்கள போய் சின்ன மருந்து பெரிய மருந்து இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் மனிதர்கள், மா மனிதர்கள், மா மன்னர்கள். அப்படி வாழ்ந்த மனிதன். அதான் சொன்னார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கேன். நான் யாருங்கிற நீங்க தெரிஞ்சுக்கிறேன், நீங்க யாருங்கிறது நான் உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு கிட்டவனும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு கெட்டவன் கிடையாது. கெட்டவன் தான் நிறைய இருக்கா, எல்லாம் தெரிஞ்சு கெட்டவன் தான் இருக்கா. எல்லாம் தெரியும், 64 நாடகம் ஆடுவேன்னு சொல்லுவேன். ஆனா எந்த நேரம் இடம் பொருள் ஏன் தெரியாம நீ பாய்ச்சிக்கிட்டு இருப்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன். யாரத்துல உங்களுக்கு தெரியும் இருக்கட்டும், எல்லாம் நம்ம பிள்ளை தானே. அதனால நாங்கள் எல்லாம் முனிவர்கள் சொன்ன பாருங்க. எங்க அப்பா பிரம்மன், எங்க அப்பா நம்பி, எங்க அம்மா கலைவாணி, எங்க அம்மா நங்கை மோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா உவேந்திர நம்பி, எங்க மாமா சிவபெருமா, எங்க மாமா கார்மேகம், எங்க மாமா ஆடியது சிதம்பரத்திலே, நம்ம ஆடுவது கீழப்பருத்தி ஒரு சம்பளத்திலே. அண்ணாமலையானே அன்பில் உறைவோனே, உண்ணாமலையானே சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவலோகம் வருகிறதே, திருமகமான அண்ணாமலையே இரணுமான அண்ணாமலையே, கருணீஸ்வரா அருணாச்சலா, உண்ணாமுலையானே அன்பில் உறைவோனே என நினைக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. அதே போல இறக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் காசி. அதே போல இருக்க முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலம் நம்முடைய மதுரையும் பதி அப்படின்னா. அதான் திருவாரூர் தேரு பக்கவாடி. திருவாரூர்னா தேரு, மணப்பாறைனா முறுக்கு, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, மணப்பாறைன்னா முறுக்கு முறுக்கு. இன்னொன்னு சொல்லுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அல்வா. அதே போல நம்ம மானாமதுரைனா மல்லிகை. அதே போல நம்முடைய ஊரை சொல்ற திருவானைக்கா அப்படிம்போம். திருவானைக்காவில் இருப்பவள் அங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி, நெல்லையில் இருப்பவள் காந்திமதி, சிந்தலக்கரையில இருப்பவள் வெட்டுடையா காளி, கொல்லங்குடியில இருப்பவள் அவதான் கொல்லங்குடியில் வெட்டுடைய காளி. அதே போல நம்முடைய மதுரை அம்பரியில இருப்பவள் மீனாட்சி. மீனாட்சின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தூங்கும், தூங்காத ஒரு ஜீவன் எதுவென்றால் மீன். மீன் ஏன் தூங்காது? மீன் தூங்கும், ஆனா விழிகள் முழிச்சுக்கிட்டே இருக்கு. விழிகள் கிடையாது. செத்து கருவடா போனாலும் இமைகள் கிடையாது. அதனாலதான் இரவும் தூங்காமல் பகலும் தூங்காமல்
தூங்கால் நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மதுரை என்றால் மீனாட்சி இருக்கின்றார். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. அந்த மீனாட்சியுடைய அம்சத்திலே ஒருவள் இந்த இடத்திலே ஆர்வலம் சோகிட்டு பாடினாலே ஆரவள். ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். ஒருவருக்கு இருவர், ஒன்னு ரெண்டும் பெண்கள். என் கூட பிறவான சகோதரி. சரிங்க. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். இருக்கட்டும்ல, ஆண் மகனா பிறந்தா கூடுவதற்கு ஒரு கும்பல வேணாமா? ஒத்தையிலேயே இத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம்னு சும்மா வருமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தால் ஏற்றில் அன்று அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் சொன்னால முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென் இலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்கவேன் பாடினார்ல பட்டியலிட்டார். அவரே இல்லறமல்லது நல்லறமல்லன்னு ஔவையாரமா சொன்ன மாதிரி எல்லா ஞானிகளும் இல்லறத்திலே இருந்துதான் துறவரத்தை மேற்கொண்டார்கள். வள்ளல் ஐயா வள்ளலார் இருந்து எல்லாருமே இல்லறன்னு துறவரத்துக்கு வந்தாங்க. ராகவேந்திர சுவாமியை எடுத்துக்கங்க, அவரும் இல்லறத்தில் இருந்துதான் துறவரம் கொண்டார். அந்த மாதிரி காசி சங்கராச்சாரிய முதல்ல சிற்றின்பம், பிறகு பேரின்பம். சிற்றின்பத்தின் வழியாகத்தான் பேரின்பத்தை அடைய முடியும். அவனால் நக்கீரனுக்காக பொற்களி அருளி எதுக்காகனா அவன் கல்யாணம் பண்ணினாத்தான் ஆண்டவனை தொட முடியும். யாரா நீயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ண அபிஷேகம் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 1000 பொற்காசு இருந்தா கல்யாணம் பண்ணிடுவானே. நம்ம ஆண்மர்களுக்கு தான் சொர்க்கத்துல இடம் உண்டு. பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவன் அந்த வள்ளின்னு சொன்னீங்களே, அது பேரு எப்படி வந்துச்சு? வள்ளி. நானும் எங்க அப்பா வேட்டைக்கு போனோம். சரிங்க. வேட்டைக்கு போனதுல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளம். சரிங்க. பள்ளத்துல எல்லா குழந்தையும் எப்படி கத்தும்? குவா குவான்னு அழுங்க. இந்த குழந்தை மட்டும் வித்தியாசமாக குஹா குஹா என்று கத்து. செந்தூர் முருகனுக்கும் குகாவை திருப்பி போடுங்க. காகு 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 என்று அகவக்கூடிய பறவை மயில். மயில் வாகனம். ஆமா. மயில் யாருக்கு வாகனம்? வேலவனுக்கு வாகனம். வேலவனுக்கு வாகனம். அந்த வேலவனை நினைச்சு குழியில படுத்து கிடந்து அழுதுச்சு. அதனால அழகான மயிலாட வருவான் அப்படின்னா கண்டன் ஆனந்த கனிவாழ்வு தருவான், இயலோடு இசை கூடி வருவான், சேந்தன் ஈகைக்கு சான்றாக திகழ்வான், உணர்வோடு கலந்தவனே முருகன், என் உயிரோடு ஐக்கியமானவன் முருகன்.